செய்து கொள்ளட்டும். அப்ப ரசூல்லா பேர்ல இட்டுக்கட்டி சொல்வது வந்து நம்ம நரகத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய பாவம். எதுக்கு ஆதாரம் இருக்கு அதை நம்பினா போதும். இன்னும் சொல்ல போனாங்க, இந்த 40 வயசு வாழ்க்கை உங்களுக்கு தெரியாட்டா கூட ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு எதை தெரிஞ்சுக்கிறேன்னு என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆனாங்களோ அன்றைக்கு உள்ள வாழ்க்கை தான் உங்களுக்கு முன்மாதிரி. 40வது வயசுல ரசூலுல்லாஹ் ஆகுறாங்க, அல்லாஹ் தன்னுடைய தூதரா நியமிக்கிறான். அன்னையிலிருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில தான் ஒவ்வொரு அசைவையும் நம்ம பின்பற்றணும், ஒவ்வொரு பேச்சையும் பின்பற்றணும், ஒவ்வொரு மூச்சையும் பின்பற்றணும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு ரெக்கார்டு எந்த அளவு ரெக்கார்டுன்னா, உலகத்துல எவனுக்கு இல்லாத ரெக்கார்டு. நரமுடி எத்தனை இருந்துச்சுங்கிற அளவுக்கு எண்ணி ரெக்கார்டு இருக்கு. எவனுக்கு அந்த ரெக்கார்டு கிடையாது. 40 வயசுக்கு முன்னாடி அவர்கள் சாதாரண மனிதராகத்தான் கருதப்பட்டாங்க, கவனிக்கப்படல. 40 வயசுக்கு பிறகு எப்படி கவனிக்கப்பட்டாங்கன்னா, நடை எப்படி இருக்கும், உடை எப்படி இருக்கும், அந்த மனிதருடைய சமாயில் போட்டிருக்காங்க. திருமதி இமாம் ஒரு கிதாபு, அதை படிச்சீங்கன்னா கண்ணு முன்னாடி சொல்ல அப்படி கற்பனை பண்ணலாம். அப்படி கவனிச்சிருக்காங்க. கண் எப்படி இருக்கும், இமை எப்படி இருக்கும், புருவத்தில் எத்தனை முடி இருக்கும் உட்கார்ந்து என்ன முடியுமா யாருக்காச்சும்? அப்படி சஹாபாக்கள் எண்ணிருக்கிறாங்க, அப்படி கவனிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் 40க்கு மேல உள்ள ரசூலுல்லாஹ் கொண்டாந்து பார்ப்போம். அதுல உங்களுக்கு ஒவ்வொன்றும் உண்மை, அதுல எதுவும் கற்பனை கிடையாது. 40க்கு முன்னாடி உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அதுல பெரும்பாலும் அவங்க மனிதர் என்ற முடியல எந்த அளவு கவனிச்சிருப்பாங்க அந்த அளவு தான் இருக்கும். புதுசா ரெக்கார்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அது ரொம்ப நீங்க எதிர்பார்க்க இயலாது. 40 வயசு வரைக்கும் உள்ளது வந்து ஒரு 2 நாள்ல முடிச்சு கொள்ளலாம். 40வது வயசு தான் ரசூலுல்லாஹ். 40 வயசுக்கு முன்னாடி அப்துல்லாவுடைய மகன் முகமது தான். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தான் நீண்ட வரலாறு, தேவையான வரலாறு. இதை நீங்க யாபத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இதுகள் எல்லாம் கற்பனைன்னு விளங்கிக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது 2-3 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லுவாங்க. இந்த அவ்வளவும் பொய் கற்பனைங்கிற எது பிறக்கும் போது நடந்த அதிசயங்கள் சொல்றாங்க, அது சொல்றேன். பிறந்தாங்க அது ஓகே, அவ்வளவுதான். பிறக்கும் போது நடந்துச்சு, இந்த ஊர்ல நடந்துச்சு, அந்த ஊர்ல நடந்துச்சு, இப்படி என்னென்னவளா சொல்றாங்களோ அதுல எதுவுமே என்ன கிடையாது, உண்மையே கிடையாது. இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். 2-3 சம்பவத்தில் இல்ல, எவ்வளவு நீ கேள்விப்படுறீங்களோ எல்லாத்தையும் நீக்கிற வேண்டிய ஆதாரம் கிடையாது. சரி, இது ஒரு ரசூலுல்லாஹ் பற்றி உள்ள ஒரு சரித்திரம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்தாங்க இல்லையா, பிறக்கும் போது அவங்களுடைய தகப்பனார் இருந்தாங்களா இல்லையா, இது ஒரு முக்கியமான அம்சம் தானே. நம்ம அனாதையா பிறந்தாங்கன்னு எல்லாரும் வழங்கி வச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையா இருந்தாங்க, அப்படி அது உண்மையில் அனாதையா இருந்தாங்களா, தகப்பனார் இருந்து வளர்த்தாரா, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு பொய் இருக்கு தெரியணுமா இல்லையா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் எந்த கட்டத்தில் மௌத்தா போனார் என்பதற்கு எந்த ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவர் சாதாரண அப்துல்லா, அவ்வளவுதான். அவரை போய் உன்னிப்பா கவனிச்சு என்னைக்கு மௌத்தா போனார்லாம் அப்படிப்பட்ட பிரமுகர் ஒன்றும் கிடையாது. அவர் மௌத்தா போயிட்டார், அவ்வளவுதான். அவ்வளவுதான் தெரியுமே தவிர எப்ப மௌத்தா போனாருங்கிறதுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய ரெக்கார்டு கிடையாது. ஆனா அவர் எப்ப மௌத்தா போனார் என்று நம்மால் அனுமானிக்க முடியுது ஹதீஸ்களை வச்சு. எப்படி அனுமானிக்க முடியுது? குர்ஆன் வசனத்தை முதல் எடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. முஹம்மதே, உம்மை யதீமாக கண்ட இறைவன் அரவணைத்துக் கொள்ளவில்லையா? அல்லாஹ் உம்மை யதீமாக பார்த்தான், அனாதையாக உம்மை கண்டான், உம்மை அரவணைத்தான் என்று திருக்குர்ஆன்ல அந்த சூரா எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான். அதுல இருக்கு, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, யதீமாக இருந்த உம்மை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்ளவில்லையா? இதுல இருந்து ஒன்னு உறுதியா தெரியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக இருந்தார்கள், தகப்பனை இழந்தவர்களாக இருந்தார்கள். யத்தீம்னா எது வரைக்கும் யத்தீம், அது நீங்க பார்க்கணும்ல. யத்தீம்னா ஒருவனை யத்தீம் என்று எப்ப சொல்லுவோம், அனாதைன்னு. எனக்கு தகப்பனாரு இல்ல, நான் அனாதையா? நான் அனாதை இல்ல, என்ன அனாதைங்களா? இப்ப கருணாநிதிக்கு தகப்பனார் இல்ல, அவர் அனாதையா? இங்க இருக்கிற எத்தனையோ 60 வயசுக்காரங்களுக்கு தகப்பனார் இருக்க மாட்டாங்க, அவங்க அனாதையா? அனாதைன்னு தகப்பன் இல்லாதவன் அர்த்தம் இல்ல. 15 வயதுக்கு உள்ளே தகப்பனை இழந்தவன் தான் அனாதை. எப்ப அனாதைன்னு சொல்லுவோம்? அந்த பருவ வயதுக்கு முன்னாடி உள்ள கட்டம் தான். பருவம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அப்புறம் தகப்பன் இல்லாட்டவன் அனாதை கிடையாது. யாரெல்லாம் 15 வயதுக்கு முன்னாடி தகப்பனை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் தான் அனாதை.
20 வயசுல ஒருத்தன் தகப்பனை இழந்தால் அவன் அனாதை. அனாதைன்னா நாதி இல்லாதவன். நாதிக்கு எதிர்மறை தான் அனாதை. சுத்தத்துக்கு எதிர்மறை அசுத்தம்ங்கிறோம்லங்க. நாகரிகத்துக்கு எதிர்மறை அநாகரிகம் சொல்றோம்ல. அது மாதிரி நாதி இல்லாதவனுக்கு தான் அனாதைன்னு சொல்றது. நாதியற்றவன் 20 வயசுல நாதியற்றவன் அவன் இருக்க மாட்டான். அவன் கையை கொண்டு அவன் கரணம் மாஞ்சிக்குவான். இந்த 15 கீழே அப்படி விட்டுட்டு போயிட்டான்னா தான் நாதி இல்லாம போயிட்டான், கமனி பாராட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் மரபுல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹதீஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி அனாதை தன்மைங்கிறது கிடையாது இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இதுல விளங்கிக்கிற முடியும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயதுக்கு முன்னாடி தகப்பனை இழந்தார்கள் கன்ஃபார்மா சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். எதை வச்சு அடிச்சு சொல்லலாம்? குர்ஆன் சொல்லுதுல, நீர் அனாதையாக இருந்தீர்னு அல்லாஹ் சொல்றான்ல. அனாதையாக இருந்தீர்னா இவங்க 1 வயசு குழந்தையா இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 5 வயசு குழந்தையா ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 10 வயசு குழந்தையா ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 14 வயசு பையனா இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அதுவும் அனாதை தான். அப்ப ஒண்ணு உறுதியா நமக்கு சொல்ல முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 15 வயசுக்கு முன்னாடியே தகப்பனை இழந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது, அடி சொல்ல முடியும். அனாதையா இருந்தார்கள், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது எந்த வருஷம்? இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய காலமா இருக்குதே. 10 வயசுல தகப்பன் இருந்தாங்களா இல்லையா? இருந்துக்கலாம், இல்லாம இருக்கலாம். இந்த ஆயத்திலிருந்து வழங்க முடியாது. ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க, எப்ப அவர்கள் அனாதையா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்குது. அது என்ன சஹீஹான ஹதீஸ்னா, அதாவது அரபு நாட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. அரபு நாட்டில் குறைஷ் குலத்துல, எல்லா குலத்திலையும் இல்ல, நம்ம நாட்டிலையும் அப்படி இருக்குது. உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்க மாட்டாங்க, தாய்ப்பால். இந்த உயர்ந்த குலத்துல பணக்கார குடும்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் அதெல்லாம் ஒரு டியூட்டியா, சரி வரான்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம காலத்துல என்ன இருக்குன்னா, அதுக்கு மாற்றாக புட்டிப்பால் மற்ற சத்துணவு அதுன்னு கிடைச்சிக்கிச்சு, இதை கொடுத்து சமாளிச்சுக்கிறாங்க. அந்த அழகு போயிருமா அப்படி நினைச்சுக்கிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல மேல்தட்டு மக்கள்கிட்ட. இன்றைக்கும் அன்ற குறைசிகள் மேல்தட்டு மக்கள் தானே அன்னைக்கு இதே மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த குறைஷ் குலத்திலான பிறக்கிறாங்க, பிள்ளைக்கு பால் கொடுக்கறது இல்ல. பிள்ளைக்கு பால் கொடுக்கலன்னு செத்து போயிருமே. ஆமுல்லா அந்த காலத்துல கிடையாதுல, அது எதை கொடுப்பாங்க? பிள்ளைக்கு பால் கொடுக்கலன்னா அவ கோயில் ரொட்டியா கொடுக்க முடியும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டா, இந்த கிராமங்கள் சுற்று வட்டார கிராமங்கள்ல ஏழையான மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட காசு கொடுத்து பால் கொடுக்க சொல்றது. குழந்தை என்ன செய்யறது, அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்து பால் கொடுத்து பால் குடி மறந்தவனு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இந்த அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு ரூபாயை கொடுத்து நீங்க பால் கொடுத்துட்டு வாங்க. இந்த உயர்ந்த குலத்து பெண்கள் கொடுக்க கூடாத ஒரு பழக்கம், அப்படி ஒரு பழக்கத்தை உண்டா, அது ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட எத்தனையோ மூட்டிக பழக்கத்துல அது ஒரு பழக்கம். இது அறிவுள்ள ஒரு பழக்கம் இல்ல, கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பழக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுத்து வட்டாரத்தில் கிராமத்தில் மக்காவுக்கு வருவாங்க. யார் வருவான்? குழந்தை பெற்றவங்க தான் வர முடியும். ஒரு குழந்தை பெற்ற உடனே அவங்களுக்கு வருமானத்துக்கு வருமானம் போச்சு. ஒரு குழந்தையை பெற்ற உடனே அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்துருவாங்க. யாராவது பால் கொடுக்க வேண்டிய குழந்தைகள் இருக்குதா, பால் கொடுக்க வேண்டிய குழந்தை இருக்கா, வீடுதான் விசாரிப்பாங்க. விசாரிச்சு எங்க வீட்டுல இருக்கு எடுத்துட்டு போங்க. இவங்க தன்னுடைய குழந்தைக்கும் பால் கொடுத்துக்கிட்டு இந்த குழந்தைக்கும் பால் கொடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு காசு வாங்கிக்குவாங்க. காசுன்னு அந்த காலத்துல இது காசு, அதுக்கு கோதுமை தானியம் பேரிச்சம்பழம் அந்த காலத்துல என்னவோ கூலி வாங்கிக்கிறாங்கன்னு இருக்குது. இது ஒரு பழக்கம் அந்த சமுதாயத்தில் நிறைய இருந்துச்சு குறைஷ் குலத்துல. இந்த சம்பவத்தை பற்றி ஹலீமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் ஊட்டிய தாயார்னு சொல்றோம்ல, அவங்க ஒரு ஹலீமா, அவங்க பேரு. அவங்க கடைசி வரைக்கும் உசுரோட இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா ஒரு காலத்துல எல்லாம் உசுரோட இருந்து ஈமான் கொண்டு முஸ்லிமாவும் ஆனாங்க. ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அந்த சம்பவத்தை பின்னாடி சொல்லுவோம், அந்த வயசான காலத்து வரலாறு சொல்லும் பொழுது அது வரும். இப்ப என்ன விளங்கிக்கிறோம், ஹலீமாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் குழந்தை பெற்றெடுத்த ஒரு 10 பேர் மக்காவுக்கு போனோம். எதுக்காக வேண்டி? கூலிக்கு பால் ஊட்டுவதற்காக, குழந்தைகளை வாங்குவதற்காக போனோம்.